ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய துப்பட்டாவும் சரி சாரீஸும் சரி இந்த மாதிரி பின் போடும்போது கொஞ்ச நேரத்திலே அந்த பின்னோட லாக்ல போய் நம்ம கிளாத் மாட்டிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம டைம் எடுத்து எந்த ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷனும் பண்ணணும்னு தேவையில்லை. சாதாரணமான நியூஸ் பேப்பரை சின்னதா கட் பண்ணிட்டு நாலா மடிச்சு அந்த பின் எடுத்து உள்ளோட போட்டு அதுக்கப்புறமா நம்ம பின் பண்ணிக்கிட்டோம்னா கிளாத் எதுவுமே அந்த லாக்ல போய் மாட்டிக்காது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஸ்கூல் போகக்கூடிய பிள்ளைங்களுக்கு எப்பவுமே பேனு ஈரு இப்படி எல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். இதுக்காக இந்த மாதிரி சீப்புகள் நம்ம கண்டிப்பா வீட்டுல வச்சிருக்கோம். இந்த சீப்ல கம்பிகள்லாம் ரொம்பவே நெருக்கமா இருக்கிறதுனால இந்த பேன்களும் சரி ஈரும் சரி சீக்கிரமா வராது. அதை ரிமூவ் பண்றதுக்கு மாதிரி ஷார்ப்பான ஏதாச்சும் ஒரு பேப்பர் எடுத்து கேப்போட விட்டு எடுத்துட்டோம்னா ஈஸியாவே வந்துடும். அதோட இந்த சீப்பு கிளீன் பண்றதுமே ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம பிரஷ் பண்ணக்கூடிய சாதாரண டூத் பிரஷ் தான். இதை வச்சு பிரஸ் பண்ணிட்டு இழுத்துட்டோம்னா போதும், ஈஸியாவே அதுல இருக்கிற அழுக்குகள்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு கோல்டுலயும் சரி கவரிங்லயும் சரி இந்த மாதிரி திருகாணி இருக்கக்கூடிய கமல் போடும். சாதாரணமான பட்டன் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி நம்ம ஃபேன்சி கம்மலுக்கு இருக்கக்கூடிய இந்த பட்டனை பின்பக்க முனையை மட்டும் கட் பண்ணிட்டு பட்டனுக்கு பதிலாக யூஸ் பண்ணிட்டோம்னா கம்மல் காதுல ரொம்பவே டைட்டா நிற்கும். ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்குமே இந்த மெத்தட்ல கம்மல் போட்டு விடலாம். சப்போஸ் சொர கலந்து விழுந்தா கூட இந்த லாக்கு கம்மலை சேஃபா பாதுகாத்துக்கும். சின்ன குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க வெளியே டிராவல் போகும்போது இந்த மாதிரி ஒரு விசிறிய பேக்ல வச்சுட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மல்டி பர்பஸ் டிராயர் தான். இந்த டிராயர் வாங்கி வச்சு ஃபேன்சி திங்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்குது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய டிப்ஸ்ல உங்களுக்கு எந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ.